2 ஹார்ஸ் டிலே. பட் ஆனால் இந்த துரந்தோ எக்ஸ்பிரஸ் ஜர்னி வர்த்தாக இருந்துச்சா? ட்ரெயின் ஃபுட் எப்படி நல்லா இருந்துச்சா இல்லை ஆவரேஜா? இன்றைக்கி என்னோட ஃபுல் ஹானஸ்ட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது பற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் லத்தூஸ் கிச்சன் வீலாக். இந்த வீடியோவில் இன்றைக்கி மும்பை டு துரந்தோ லோக்மானிய திலக் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸில் என்னோட ஃபுட் ரிவ்யூ ப்ளஸ் டிலேனால் என்னென்ன ஆச்சு அதெல்லாம் உங்கள் கூட ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம எல்லாருக்குமே ட்ரெயின் ஃபுட்னாலே கொஞ்சம் லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் எனக்கு இந்த ஜேர்னியில் சில அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருந்தது அவங்களோட கேட்ரிங் சர்வீஸ் மூலமாக. அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபுட் நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன்னா இல்லை ஜஸ்ட் ஆவரேஜ்னு சொல்ல வரேன்னா உங்களோட ஐடியாஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. பட் கண்டினியூஸாக இந்த வீடியோவை பாருங்கள். ஃபுட் ரிவ்யூஸ் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜேர்னி கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பட் இந்த டிலே 2 hours டிலே கொஞ்சம் நிறையவே அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அது யாராலையும் ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது டிலே ட்ரெயின்ஸ் ஃபேக்டர். ஃபுட் பார்த்திங்கன்னா காலையில் நைட், இன்ஃபேக்ட் வி ஸ்டார்டட் திஸ் ஜேர்னி வித் நைட் இல்லைங்களா. ஸோ நைட் டின்னர் எப்போதும் போல் ரொட்டீன் ஜீரா ரைஸ், ஒரு கிரேவி, ஒரு தால், சப்பாத்தி, கூட ஐஸ்கிரீமும் கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. அதில் என் பொண்ணு ஓகே ஃபேக்டர் ஆயாச்சு இந்த டின்னர் மெனுவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் காலையில் டீ வித் பிஸ்கெட்ஸ் கொடுத்தாங்க. அது கூடவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாண்ட்விட்சு, கட்லெட் கொடுத்தாங்க. அந்த கட்லெட் ஓகே தான், சுமார் தான். அப்புறம் லஞ்ச் மெனுவும் பார்த்திங்கன்னா சேம் ரோட்டி சப்ஜி தான். எர்ணாகுளம் இறங்கினதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஈரோடு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே தான் குவிக்காக ஒரு டின்னர் முடிச்சுட்டு ஹோட்டலில் போயிட்டு செக்இன் பண்ணிட்டோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் ட்ரெயின் ஜேர்னி வித் அ குட், மோர் தென் குட், லிட்டில் ஓகே கைண்ட் ஆஃப் ஃபுட். பட் டிலே தான் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது. பிகாஸ் நாங்கள் எதிர்பார்த்ததோட 2 மணி நேரம் லேட்டாக வந்ததுனால அவ்வளோவா எர்ணாகுளம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இங்கே ஒரு ஃபேமஸ் மால் இருக்குது, அங்கே போகலான்னு நினச்சோம், அது முடியல. இதுதான் ஹோட்டல் ரூமோட வியூ பார்க்குறீங்க. ஹோட்டல் நல்லாவே தான் இருந்தது. ப்ரைஸிங் மாத்திரம் நான் ஷேர் பண்ணல, பிகாஸ் அது கீப்ஸ் சேஞ்சிங். அதனால் நீங்கள் ஆல்வேஸ் புக் பண்ணும்போது அன்றைக்கான ப்ரைஸிங் என்னவோ வெப்சைட்டில் அது மூலமாக பார்த்து புக் பண்ணிக்கோங்க. மற்றபடி ரூம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக ஸ்பேஷியஸாக தேவையான வசதிகளோடு இருந்தது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ட்ராவல் வீலாக், ஹானஸ்ட் ஃபுட் ரிவ்யூ இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லத்தூஸ் கிச்சன் வீலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள். பட் ஏதாவது உங்களுக்கு என் கூட பேசணுன்னு தோணுச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் இந்த ட்ராவல்ஸில் நடக்கிறதெல்லாம் ஒரு ட்ராவல் வீலாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஐ எம் கெட் பேக் டு ஹோம் ஐ வில் ஸ்டார்ட் ஷேரிங் மை